என் தங்கப்பிள்ளையே, சரியாக செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, அது மட்டுமா? அஷ்டமியினுடைய இரவும் அல்லவா இது? இந்த இரவில் நான் உன்னுடைய கண்களில் படுகிறேன் என்றால் நிச்சயமாக காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான். எல்லா நாளிலும் அம்மா உன்னை தேடி வரலாம். ஆனால் அதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்ற சில அற்புதமான நாட்களில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதனை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை இன்று என் மூலமாக நீ தெரிந்து கொள். அது மட்டுமல்லாமல் நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய ஒருவரை பற்றியும் உனக்கு அம்மா தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாமும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. எதுவுமே நிறைவேறவில்லை என்று நீ வாய்வழியாகச் சொன்னாலும் உனக்கு நிறைவேறிய விஷயங்கள் இங்கு நிறைய இருக்கின்றன. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை உன்னை விட நன்கு அறிந்தவள் உன் தாயானவள் நான் அல்லவா? உன் வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து உனக்கு நான் சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதையும் தவறவிடாமல் நீ எப்பொழுதும் போல மகிழ்ச்சியோடு இருக்க உன்னை நீ தயார்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். நான் நினைத்ததை உன் வாழ்க்கையாக முடித்து கொடுப்பவள். நீ நினைத்து உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ என்னிடத்திலிருந்து நிறைவாக பெற்று கொள்ளும் பொழுது மேலும் மேலும் உனக்கு அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுத்தவள் உன் தாயானவள் நான் அல்லவா? எங்கே தைரியம் இழந்தாயோ, எந்த இடத்தில் இனி எதுவும் நடக்காது என்று நினைத்தாயோ, அந்த இடத்தில் உன்னை தூக்கி நிறுத்தியவள் இந்த வராகி நான் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் எந்த காலத்திலும் உன்னை கைவிட நினைத்ததும் இல்லை, கைவிட துணிந்ததும் இல்லை. ஏனென்றால் நன்றாக தெரியும் என் பிள்ளைக்கு என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று. எந்த உதவியாக இருந்தாலும் உனக்கு நான் தான் செய்து கொடுத்திருக்க வேண்டும். உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான ஆறுதலையும் நான் தான் கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற யாருடைய செயல்பாடுகளையும் நான் சரியாக உணரவில்லை. எல்லோருமே அவரவர் சுயநலத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீ மட்டும்தான் சுயநலமில்லாது பொதுநலத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமல்லவா? பொதுநலமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும், சுயநலமாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதனை உனக்கு புரிய வைக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் சரியான பாடத்தை இப்பொழுது உனக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலுமே, யார் என்ன உதவி என்று உன்னிடத்தில் வந்து நின்றாலுமே சட்டென்று எதை பற்றியும் சிந்திக்காமல் நீ உடனே அவர்களை வரவேற்று விடுவாய். அவர்களுக்கு என்ன தேவை என்பதனை ஓடி ஓடி செய்து கொண்டிருப்பாய். அதே நேரத்தில் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தாலோ, உனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டாலோ அவர்களிடத்தில் சென்று பார். நிச்சயமாக அவர்களின் பதில் மறுப்பாக மட்டும்தான் இருக்கும். முடியாது என்கின்ற வார்த்தையைத்தான் அவர்கள் சொல்வார்களே தவிர வேறு எந்த ஒரு வார்த்தைகளையும் இவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள். இப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனத்தில் கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மனவேதனை இன்று வரையிலும் நினைவிருக்கின்றதல்லவா? அவர்களை பார்த்தவுடன் அன்று நமக்கு இப்படியெல்லாம் செய்தார்களே, இன்று ஒன்றும் தெரியாதது போல பேசுகிறார்களே என்கின்ற எண்ணம் உனக்குள் வருகின்றதல்லவா? என் பிள்ளையே, இதுவெல்லாம் அந்த சுயநலத்தின் வெளிப்பாடு என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு. தேவைக்காக மட்டும்தானே உன்னை தேடினார்கள். உன் தேவைகள் முடிந்தவுடன் உன்னை தூக்கி எறிந்தார்கள் அல்லவா?
இவர்களை நீ உணர்வதற்காக உன் அம்மா உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்று நீ எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றோ இதுவெல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் நான் இது போன்ற ஒரு நிகழ்வை உன் வாழ்க்கையில் நடத்தித்தான் உனக்கு அதனை தெரியப்படுத்த வேண்டியதாக இருக்கிறதல்லவா? நிச்சயமாக என் குழந்தை, எல்லாவற்றையும் யோசித்து உனக்கான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி, இந்த வராகி ஒரு முறைக்கு பல முறை யோசித்துதான் அதை கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் தருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களை என்றும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். எப்பொழுது என்ன நடந்தாலும் சரி, நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய என்றும் வராகி உன் முன்னால் வந்து நிற்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட இன்னல்களுக்கு நடுவிலும் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு எப்பொழுதுமே நினைவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டுமா? என் பிள்ளையே, அம்மா இருக்கிறாள் என்று உனக்கு தானாகவே நினைவுக்கு வந்து விடாதா? நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியலாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சட்டென்று கொடுக்கவில்லையே என்று நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆனால் அதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து நமக்கு பிரச்சனைகள் வந்தது, எங்கிருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பொழுது அதிலிருந்து உன்னை நீ மீட்டு கொண்டு வந்தாயல்லவா? அதிலிருந்து உன்னை நீ மீட்டு கொண்டு வர துணிந்தாயல்லவா? அந்த இடத்தில் உன் கைப்பிடித்தது யார் என்று நினைக்கின்றாய்? உன் தாயானவள் நான் மட்டும்தானே. என் குழந்தையே, சோகம் தோய்ந்த முகத்தோடு எப்பொழுதும் இருக்காதே. உனக்கு மனதில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும், உனக்கு மனதில் 1000 சந்தேகங்கள் இருந்தாலும், 1000 குழப்பங்கள் இருந்தாலும், எதற்கெடுத்தாலும் மனம் வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியான கோணத்தில் சரியாக எதிர்கொண்டு என்றும் இந்த வராகி உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்லும் பொழுது சட்டென்று எந்த விஷயத்தை பற்றியும் நீ பெரிதாக சிந்திக்க வேண்டாம். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன்னை வழிநடத்தப் போகிறேன். நான் இருந்து இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க விடாமல் நல்லதை நடத்தப் போகிறேன். நம்பிக்கையோடு என் பிள்ளை, நீ என்ன நினைத்தாயோ அது உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. நீ கேட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உண்மை எப்பொழுதும் ஜெயிக்கும். பொய்மை எப்பொழுதுமே வெற்றி பெறாது. இது உனக்கு நினைவில் இருக்கும் பொழுது எதை பற்றிய பயமும் உனக்கு தேவையில்லை. எந்த விஷயங்களை பற்றிய சிந்தனையும் உனக்கு தேவையில்லை. நடப்பதையெல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ நகர்த்திச் செல்ல தயாராக இரு. உனக்காக நான் என்றும் உறுதுணையாக இருக்கிறேன். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை தரமாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மனதில் பதிய வைத்துக்கொள். நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு வரப்போகின்றவர் அந்த பிரத்யங்கரா தேவி. அஷ்டமியில் அவரை மனதார நினைத்தவர்களுக்கு நாளைய விடியலில் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நிறைய பேருக்கு
எல்லா தெய்வங்களுக்கும் என்ன படைக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கும். குறிப்பாக உன் தாயானவள் எனக்கு பிடித்த உணவுப் பொருட்கள் என்ன என்பது எல்லாம் உனக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பிரித்யங்கரா தாயானவளுக்கு பிடித்த பொருள் என்னவென்று உனக்கு சற்று குழப்பம் இருக்கலாம். பிரித்யங்கரா தேவிக்கு பிடித்தமான பொருள் மிளகாய் வத்தல். இந்த மிளகாய் வத்தலில் அவருக்கு நாம் அபிஷேகம் செய்தோமானால் நிச்சயமாக அவர் நீ கேட்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவார். பிரித்யங்கரா தேவியிடத்தில் நல்லது செய்தாலும் சரி, கெட்டதை செய்தாலும் சரி, எப்பொழுதுமே கவனத்தோடு இருக்க வேண்டும். அதனால் இந்த அஷ்டமி நாளில் அவளை வணங்கிய நாளும் சரி, மனதால் நினைத்தாலும் சரி, நாளைய விடியலும் உனக்கு அஷ்டமியின் திதியாகத்தான் இருக்கின்றது. அதனால் நாளைய விடியலில் இவரிடத்திலிருந்து உனக்கான மிக பெரிய உதவி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதுமே இந்த விஷயங்கள் எல்லாம் நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு பெரிதாகவெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுவெல்லாம் ஒரு முறை நினைத்து நீ விட்டுவிட வேண்டிய விஷயம். ஒரு முறைக்கு மேல் மேலும் மேலும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல. அதனால் நல்லது எது, கெட்டது எது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் என்று மதிப்பு கொடுத்து எப்பொழுதுமே நீ நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டே இரு. வராகியின் அன்பு என்றும் உன்னை வழிநடத்தும். ஒவ்வொரு தெய்வங்களின் அன்பும் உனக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருப்பதை பார்த்தோமானால் உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே விரைவாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலுமே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதே. எல்லாமும் ஓர் நாள் கிடைக்கும் பொழுது நீ நிச்சயமாக மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்று விடுவாய். உன்னோடு நான் இருந்து கொடுப்பதை என்றும் உனக்கு நிறைவாக்கி கொடுத்து விடுவேன். என் பிள்ளை, நீ மனதில் தாங்கி சுமந்த விஷயங்கள் நிறையவற்றை நீ உன் வாழ்க்கையில் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கின்றாய். இதற்கு மேலும் இதையெல்லாம் நம்மால் தூக்கி சுமக்க முடியாது, இந்த பாரமெல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று இறக்கி வைத்திருக்கின்றாய். எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் நீ அதை விட்டு ஒதுங்க நினைத்திருக்கின்றாய். என் குழந்தையே, இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, எந்த விஷயங்களையுமே நாம் இப்படியே விட்டுவிட முடியாது. நமக்கான தேவைகள் வரும் பொழுது, நமக்கான வாழ்க்கை என்று வரும் பொழுது நாம் நிச்சயமாக இதனை பெற்றுத்தானே தீர்வோம். அந்த நேரத்தில் இதையெல்லாம் நம்மால் விட்டுவிட முடியாதல்லவா? அதனால் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ முன்னே வந்து கொண்டிரு. பிரித்யங்கரா தேவியை வணங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இல்லத்தில் அவருக்கு தீபம் ஏற்றி ஒரு 2 மிளகாய் வத்தலை அவர்களின் படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ வைத்துவிடு. ஒருவேளை நீ கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் அங்கே அவருக்கு நீ ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் நீ மிளகாய் வத்தலை வாங்கி அந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்து விடு. நிச்சயமாக பல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பித்து விடும். உன்னை எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் உனக்காக தினமும் என்ன செய்து கொடுக்கலாம் என்று யோசிக்கின்ற இந்த வராகி எனக்கு இன்று கிடைத்திருக்கின்ற செய்தியானது, பிரித்யங்கரா தாயானவளின் அருளோடு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று. இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இரு. உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா உனக்கு அதனை பெற்று கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே என்றும் என்றென்றும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிலை மாறினால் போதும், இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் தானாகவே மாறிவிடும். யாரால்
இந்த ஒரு சூழ்நிலையை தன் வாழ்க்கையில் இருந்து கடந்து வர முடிகின்றதோ அவர்களுக்கு அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் அழிவே இல்லை என்பதுதான் உண்மை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.